கொஸ்டின் அட்டனே பண்ணலனாலும் கண்டிப்பா மார்க்கை கொடுத்து ஆகணும் அப்படின்றது தான் வாட் ஐ பிலீவ். கொஞ்ச நேரம் எல்லாருமே ஏன் இந்த பாயிண்ட்டை நான் சொல்றேன் அப்படின்றத கவனிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டு ஏன் ரொம்ப முக்கியன்றத கமெண்ட்ஸில் நம்ம சேனல்லையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஐ வாண்டட் டு பிரிங் திஸ் அப். உங்க யாருக்குமே கான்டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ்ல தப்பான ஆன்சரோட இருந்தது. ஸோ எந்த ஆப்ஷனுமே கரெக்டாக இல்லை அப்படின்றதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிலைமை எப்படி ஆச்சு அப்படின்னா தேவர் ஃபோர்ஸ்ட். ஓகே, தேவர் ஃபோர்ஸ்ட் எய்தர் டு சூஸ் அ ராங் ஆப்ஷன், அப்படி இல்லை அப்படின்னா எய்தர் தே ஸ்கிப் த கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த நீட் எக்ஸாமில் வந்து ஆச்சு. அந்த 2 கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ இங்கே நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு இதுல எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், அந்த வேவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன்சைட் த மீடியம் இஸ். இங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் 300 வராது. ஆக்சுவல் கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிக்கும் போதே குழந்தைங்களுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்பா தான் இருக்கு, ஆப்வியஸா அது ஆன்சர் கிடையாது அப்படின்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு பி நாட் டிவைடட் பை வின்னு இருக்கு. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா தப்பு. எப்பயுமே நம்ம வெலாசிட்டியோடைய ஃபார்முலாவை எழுதும் போது அதை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு எழுதுவோம். விச் மீன்ஸ் அப்போ நம்ம இங்க இ நாட் டிவைடட் பை பி நாட் அண்ட் பீக் வேல்யூக்கு எழுதியிருக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, பி நாட் உடைய வேல்யூ என்னன்னு அங்க அவங்க எழுதியிருக்கணும் அப்படின்னா இ நாட் டிவைடட் பை வி அப்படின்னு எழுதியிருக்கணும். ஆனா இங்க பி நாட் டிவைடட் பை வின்னு இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனுமே தப்பு. அப்போ எனி ஸ்டூடெண்ட் ஓகே இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை பார்க்கும்போது இதுவும் தப்பு தான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் தப்பு, செகண்ட் ஒன்னும் தப்பு. ஆனா இதுல போத் 1 and 2 ராங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்போ எய்தர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, 1 டிக் பண்ணிருப்பாங்க இல்ல 2 டிக் பண்ணிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து என்னடா அது, இதை நான் தப்பா அட்டன் பண்ணிட்டா எனக்கு நெகட்டிவ் மார்க் வந்துருமே, அந்த நெகட்டிவ் மார்க் வராம இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி இதுல எந்த கொஸ்டினுமே டச் பண்ணாம இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெர்னியா கேலிப்பர் கொஸ்டின். இந்த வெர்னியா கேலிப்பர் கொஸ்டின்லயும் உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.06 அப்படின்னு வரும். 1.06 சென்டிமீட்டர். ஓகே, இப்ப இந்த கொஸ்டின்ல மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, இதுல இருக்கிறதுல மோஸ்ட் க்ளோசஸ்டா என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து ஆன்சர் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கேயுமே நமக்கு என்ன பயம் வரும் அப்படின்னா ஒருவேளை இது தப்பு அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் மார்க்ல மார்க் போயிடும் அப்படின்ற காரணத்தினாலேயே நிறைய குழந்தைங்க இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ யோசிச்சு பாரு, நெகட்டிவ் மார்க் அப்படின்றது நீட்ல இட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஒருத்தரோட காலேஜ் அவங்களுக்கு என்ன அப்படின்றத முடிவு பண்றதும், அவங்க பாஸ் ஆவாங்களா இல்லையான்னு முடிவு பண்றதும், சீட்டு கிடைக்குமா இல்லையான்னு முடிவு பண்றதும் நிறைய நேரத்துல ஒரு கொஸ்டினா தான் இருக்கும். அப்ப அந்த நெகட்டிவ் மார்க்குக்கு ஒருத்தவங்க பயப்படுறாங்க அப்படின்னா நம்மளால அதை கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் நம்ம சேனல்லையும் வந்து நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்றத பார்த்தா, சார் இது வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கா, அட்டன் பண்ணாதவங்களுக்கு இதுல வந்து மார்க் வராதா? இன்னொரு ஸ்டூடெண்ட் எலாபரேட்டாவே போட்டிருந்தாரு, இது ஃபேரே கிடையாது. ஏன்னா இந்த கொஸ்டினை நான் ஸ்கிப் பண்ணதுக்கான காரணம், நான் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா நான் இதை ஸ்கிப் பண்ணதுக்கான மெயின் ரீசனே என்னன்னா இது அட்டன் பண்ணா எனக்கு நெகட்டிவ் ஆயிடுமே அப்படின்ற ஒரு பயத்துல தான். எனக்கு அந்த நேரத்துல தெரியாது இல்லை இங்க ஆப்ஷன் அவங்களே தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ இது ஓகே, என்டிஏ வந்து இதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் தரணும்னு முடிவு பண்றாங்க, இந்த கொஸ்டின்ஸ்க்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்றத முடிவு பண்றாங்க அப்படின்னா என்னோட சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட, ஈவன் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட தயவு செஞ்சு இதுக்கான மார்க்ஸை கொடுங்க. ஸோ அப்படி கொடுத்தாதான் ஐ பிலீவ் இது கொஞ்சமாவது வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேராக இருக்கும். அப்போ அதில் அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா அப்போ இதில் சுத்தமாக பதில் தெரியாமல் இருந்தவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மார்க் வருமே, அது எப்படி ஃபேரா இருக்கும்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஸ்டினை தப்பா கேட்டது யாரு இல்லையா? ஸோ மிஸ்டேக் எந்த சைடு அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லாஜிக்கலா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல முழுக்க முழுக்க என்னோட டெசிஷன், என்னோட இந்த ஒரு திங். இப்போ நான் சொல்றது யார் யாரெல்லாம் அக்ரி பண்றீங்க, ஹவு மெனி ஆஃப் யூ அக்ரி வித் மீ அப்படின்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீட் எழுதுனவங்க, ரீநீட் எழுதுனவங்க இந்த பாயிண்ட் நீங்க அக்ரி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை கமெண்ட்ல சொல்லுங்க. சார் நான் வந்து இப்போ ரீநீட் முடிச்சிட்டேன், ஆனா எனக்கு வந்து ரிப்பீட் பண்றத நினைச்சாலே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஆனியன் சார்,
என்னன்னா, திரும்பவும் அடுத்த வருஷம் இதே மாரியே கொஸ்டின் கேட்டா நான் என்ன பண்றது? இதே மாரியே இதுல மிஸ்டேக்ஸ் நடந்தா என்ன பண்றது? அப்படின்னு நெறைய பேருக்கு நெறைய ஆசிலேஷன்ஸ் இருக்கும். முக்கியமா எது ஒரு நல்ல கோச்சிங் சென்டர், இப்ப நீங்களும் கோச்சிங் ரன் பண்ணுன்றீங்க, ஆன்லைன்லயும் இருக்குன்றீங்க, ஆஃப்லைன்லயும் இருக்குன்றீங்க. மத்தவங்களெல்லாம் போய் கேட்டா, அவங்க வந்து இன்னும் நெறைய கோச்சிங் சென்டர்ஸ் ஃபேமஸ் ஆனது, இன்னும் அதிக ஃபீஸ்ல நெறையலாம் சொல்றாங்க. இங்க படி கண்டிப்பா ரிசல்ட் வரும்னு சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் பயங்கர ஆசிலேஷனா இருக்கு. எனக்கு இதுல கரெக்ட்டா சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல்ல, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் எங்களோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்றதுக்கான ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங், ஒரு ஃப்ரீ கைடன்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா? ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆஃப்லைன் கோச்சிங் சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சேர விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய லட்சியம் நீட் ஆஃப்லைன் ட்ராப்பர் கோர்ஸில் சேரலாம். கிட்டத்தட்ட இதில் நாங்கள் 766+ ஹவர்ஸ் ஆஃப் லைவ் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். இது ஆஃப்லைனில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க நம்மளோட வேதாந்தா பிரான்ச்சஸில் நடக்க போது. ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 5 டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்கும். நீட் படிக்கிற எல்லாருக்குமே பெரிய சேலஞ்சே டவுட் சால்விங் தான். உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வாரமும் 5 டவுட் சால்விங் செஷன் இருக்கும். 25,000 கொஸ்டின்ஸை இந்த ஒரு வருஷத்தில் எங்களால் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்க முடியும். அதில் 12 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் கோயிங் டு பி கம்ப்யூட்டர் பேஸ்ட். ஏன்னா அடுத்த வருஷம் நீட் கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடக்க போதுன்றத மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் எங்கே சேர போறீங்க அப்படின்னாலும் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டாக உங்களுக்கு கொடுக்கணும் ப்ராக்டிஸ். அப்போதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட்டுடைய ஃபுல் ஷெடியூலும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது யாருக்கு வேணுமோ நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிப்பீட்டர் பேட்சுக்கான ஃபீஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா 69,999 ருபீஸா இருக்க போகுது. ஓகே, 69,999 ஒரு வருஷத்துக்கு. சரி, இதில் நீங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேதாந்தாவில் வச்சிருக்கீங்களா அப்படின்னா, எஸ், நாங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். யாருக்காவது சார் நான் வேற ஒரு ஊரில் இருக்கேன், எனக்கு மதுரை பக்கத்தில் இருக்கும், திருச்சி பக்கத்தில் இருக்கும், திருநெல்வேலி வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், ஓகே, சென்னை பக்கத்தில் தான், என்னால் இந்த மாதிரி மூவ் பண்ணி படிக்க முடியும், ஒசூர் பக்கத்தில் இருக்கிறவங்க, சேலம், ஈரோடு, நிறைய இடத்துல நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது. எங்கெங்கே பிரான்ச் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் அகைன் நான் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன்னு சொன்னால, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோடையே எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம். 29ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு நாங்கள் முதல் கிளாஸ் ஆரம்பிக்கவும் போகிறோம் இதில். சரியா? ஸோ இப்போ இந்த ஆன்லைன் ட்ராப்பர் கோர்ஸ் இது மட்டும், இப்போ ஏற்கனவே நான் பேசுறது ஆஃப்லைன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்லையும் சேரலாம். சரி, எனக்கு நான் பெருசால செலவு பண்ண முடியாது, ஒரு பட்ஜெட்குள்ளே தான் நான் செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 3499, ஓகே, இது வந்து இப்போ ரேட் அதிகமாகிடுச்சு. சரியா? 3,499 ரூபா ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட ரிப்பீட்டர் பேட்சில் சேரலாம். புக்ஸோட வேணும்னா 6,999 பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். புக்ஸோட 6,999. சரியா? புக்ஸ் இல்லாமல் 3,499. இல்லை இன்ஃபினிட்டி பிளஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கனாலும் 19,999 பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். இது புக்ஸோட, இது புக்ஸ் இல்லாம இதுல உங்களுக்கு பர்சனல் மென்டர் இருப்பாங்க. 24 மணி நேரமும் உங்களுக்காக தனியா டவுட் சால்விங் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸோடையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இதுல எதுல சேர விருப்பம் இருக்கு, இதுல இருக்கிறதுல எதை பத்தி உங்களுக்கு இன்னும் அதிக டீடைல்ஸ் தெரியணும்ன்றத என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதான விவரங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஷேர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீட் ரிலேட்டடாக, கவுன்சிலிங் ரிலேட்டடான நியூஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக தெரியணும் அப்படின்னாலும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரியா? தேங்க்யூ மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.